வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற படம் கூலி. ஸோ இந்த கூலி படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாரே வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான் பண்ணபடி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஷூட்டிங்கை தள்ளி வச்சிருக்காங்க. இந்த ஜூன் எண்ட் அப்படி இல்லைனா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் கூலி படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் வந்து சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், சூப்பர் ஸ்டார் இவங்க 3 பேருமே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் கூலி படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. இதை இப்போதைக்கு ரூமர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஃபகத் ஃபாசில் அவர் மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து இந்த கூலி படத்தில் நடிக்க போகிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே ஃபகத் ஃபாசில் வேட்டையன் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காரு. வேட்டையனில் அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான நெகட்டிவ் ஷேட் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த படத்தில் ராணா தான் வந்து வில்லனா ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் முன்னாடியே வந்துருந்துச்சு. ஃபகத்தோடைய ரோல் வந்து ஒரு ஹியூமரான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபகத் ஃபாசிலே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ வேட்டையனை தொடர்ந்து இப்போ இந்த கூலி படத்திலையும் அவர் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கல்கி படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் கட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் இந்த ஜூன் 27ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கல்கி ட்ரெய்லருக்கான பிரேக் டவுன் வீடியோ நேற்று நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சியூ பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த அப்டேட்டும் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. இதுவுமே இப்போதைக்கு ஒரு ரூமர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ அடுத்து அவர் எடுக்க போகிற கூலி படம் வந்து எல்சியூக்குள்ளே வராது. அது கம்ப்ளீட் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. அடுத்து அவர் எடுக்க போகிற எல்சியூ படம் வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 தான். ஸோ கைதி 2 எடுப்பார். அதுக்கப்புறமா ரோலெக்ஸ் எப்போ பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. விக்ரம் 2 தான் வந்து இந்த எல்சியூக்கான ஒரு எண்டாக வந்து இருக்க போகுது. ஸோ விக்ரம் ரிலீஸ் ஆன டைமில் விக்ரம் தான் இந்த எல்சியூவை ஸ்டார்ட் பண்ண ஒரு மூவி. ஸோ அந்த டைமில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, எல்சியூவை வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. எல்சியூவில் நிறைய படங்கள் வரப்போகுது. ஆனால் எல்லா படத்தையுமே வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக டைரக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ எல்சியூவில் ரொம்ப முக்கியமான படங்கள், பெரிய படங்களை மட்டும் லோகேஷ் கனகராஜ் அவரே டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி படங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மற்ற டேரக்டர்ஸ் கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து லோகேஷோடைய ஏடிஸ் எடுத்து டைரக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வேறு டேரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து ஒர்க் பண்ணலாம். இப்படி தான் நியூஸ் வந்துச்சு. ஸோ டேரக்டராக இருந்த லோகேஷ் கனகராஜ் இப்போ ஒரு ப்ரொடியூசராகவும் மாறி படங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் லோகேஷ் கனகராஜோடைய தயாரிப்பில் அவருடைய கதையில் ராகவா லாரன்ஸ் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தோடைய பேர் வந்து பென்ஸ். அந்த படத்தை ரெமோ படத்தை எடுத்த பாக்கியராஜ் கண்ணன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பென்ஸ் படம் வந்து எல்சியூக்குள்ளே வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து மூவி டீம் இன்னும் எதுவுமே வந்து சொல்லலை. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஸ் படமும் எல்சியூக்குள்ளே வருது, ராகவா லாரன்ஸும் எல்சியூக்குள்ளே வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி ப்ளே பண்ண அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கான ஃபர்ஸ்ட் சாய்ஸே ராகவா லாரன்ஸ் தான். ராகவா லாரன்ஸ், பிரபுதேவா இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்காங்க. கடைசியாக தான் விஜய் சேதுபதிக்கு அந்த கதாபாத்திரம் போச்சு. ஸோ அதில் ராகவா லாரன்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த படம் மூலிமா உள்ளே வரப்போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பென்ஸ் படம் கன்ஃபார்மாக எல்சியூக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி ஒரு தியரி ஒன்று சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்கு. அது என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தோடைய டைட்டில் பென்ஸ், இதை கேட்கும்போது என்ன கார் கம்பெனியோடைய பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையான மீனிங் வந்து அது கிடையாது. பென்ஸ்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு போதை பொருள் ஒன்று இருக்கான். ஸோ அதை தான் ஷார்ட்டாக பென்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க. ஸோ எல்சியோடைய கோரே வந்து பார்த்தீங்கன்னா போதை பொருள் தான். ஸோ அந்த வகையில் இந்த பென்ஸ் படமும் வந்து எல்சிக்குள்ளே தான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு. இதை இப்போதைக்கு கன்ஃபார்மாக எடுத்துக்க வேணாம். இது உண்மையிலே எல்சிக்குள்ளே வருதா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஆக்டர் அல்லு அர்ஜுன் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து புஷ்பா பார்ட் 2. இந்த படம் வந்து வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் டேட்டை வந்து முன்னாடியே அவங்க லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 இந்த படம் வராது, படம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலாக இவங்க ரிலீஸ் டேட் எப்போ லாக் பண்ணாங்களோ அதுக்கப்புறமாவும் இந்த நியூஸ் வந்தது. கண்டிப்பாக புஷ்பா 2 வந்து ஆகஸ்ட் மந்த் வராது, டிசம்பர் மந்த் தள்ளி போகும் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் புஷ்பா மூவி டீம் வந்து அவங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்னைக்கு வந்து போஸ்ட்பாண்ட் ஆக போகுதுங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மூவி டீம் தான் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் ஒருவேளை இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ சியான் விக்ரமுடைய தங்கலான் வந்து ஆகஸ்ட் 15 வரும். அந்த டேட்டை வந்து இவங்க லாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா தங்கலான் படம் வந்து ஜூன்
ஜூன் மாதம் டார்கெட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜூலை வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்போ அடுத்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான். ஸோ அதில் தான் வந்தாகணும். ஏன்னா ஜூலை மாதம் வந்து 2 பெரிய படங்கள் வருது. இந்தியன் 2, ராயன். ராயன் வந்து தனுஷ் பர்த்டே முன்னிட்டு படம் வரப்போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதை இப்போ ரீசெண்டாக மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூலை 26ஆம் தேதி ராயன் வருது. ஜூலை 12ஆம் தேதி இந்தியன் 2 வருது. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு பெரிய படத்தை கண்டிப்பாக ஒரே மாதத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அந்த வகையில் சியான் விக்ரமுடைய தங்கலான் வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. அது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரப்போதா இல்லையா அப்படிங்கிறது புஷ்பா 2 அஃபிஷியலாக போஸ்ட்பாண்ட் ஆனால் தான் நமக்கு தெரிய வரும். ஆகஸ்ட்டை தாண்டி செப்டம்பர் மந்த் ஒரு கிளாஷ் ஒன்று தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டைன் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கான சேட்டலைட் டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டாங்க. ஸோ சேட்டலைட் வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. ஸோ வேட்டைன் ரிலீஸ் பிளான் பண்ணுற அக்டோபர் 10 அந்த டேட்டை ஏற்கனவே ஜூனியர் என்டிஆருடைய தேவரா மூவி டீம் ரிலீஸ் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அக்டோபர் 10 தேவரா வரப்போகிறது கிடையாது. தேவரா வந்து ப்ரீபோன் ஆக போகுது. செப்டம்பர் 27 வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ தேவரா பிளான் பண்ணுற அந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அதே டேட்டில் தான் எஸ்கே உடைய அமரன் படமும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே சொல்லியிருந்தோம். ஸோ அமரன், தேவரா இந்த 2 படங்களை தாண்டி துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர் படம் அவங்க அஃபிஷியலாகவே போஸ்டரே விட்டுட்டாங்க. செப்டம்பர் 27 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி. அதே செப்டம்பர் 27ஆம் தேதி பவன் கல்யாணுடைய ஓஜி அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அவங்களுமே முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இத்தனை படங்களும் ஒரே நாளில் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவன் கல்யாணுடைய ஓஜி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் செப்டம்பர் 27 வராது. அதிலிருந்து போஸ்ட்பாண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் தேவரா செப்டம்பர் 27 தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அமரனும் செப்டம்பர் 27 தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேவரா, அமரன், லக்கி பாஸ்கர் இந்த 3 படங்களும் ஒன்றா ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஒரு படம் வரும், இல்லை 2 படங்கள் வரலாம். 3 படங்கள் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை யாராவது ஒருத்தங்க வேற டேட் சூஸ் பண்ண போறாங்களா, இல்லை பிளான் பண்ணபடி 3 படங்களும் ஒரே டேட்டில் வரப்போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா மம்முட்டியை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தில் நயன்தாரா நடிக்க போறாங்க. அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த படத்தில் நயன்தாரா நடிக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு பதிலாக ஆக்ட்ரஸ் சமந்தா அவங்க தான் இந்த படத்தில் நடிக்க போகிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஜூன் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜூன் எண்டு இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மம்முட்டி கம்பெனி தான் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தான் கௌதம் வாசுதேவ் மேனன். ஸ்டோரி அவரது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நவீன் பாஸ்கர் அவர் தான் கதை எழுதியிருக்காரு. கௌதம் மேனன் டைரக்ட் மட்டும் பண்ணுறாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.